உலகம் அழிய போதா? என்னப்பா சொல்ற? சுக்குநூறா நொடுங்க போதா? கடல் உள்ள வர போதா? ஆமாம் கண்டிப்பா. இந்த இயற்கை சீற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமா உலகம் அழிஞ்சுக்கிட்டு பார்த்தா தெரியல சுனாமி ஒண்ணு 2000 உலகம் அழிஞ்சிருங்க. 2050. வணக்கம் நண்பர்களே. எத்தனை கேள்விகள், எத்தனை கூற்றுகள், எத்தனை வதந்திகள் காலமும் கடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது போன்ற கூற்றுகளும் பொய்யாகி கொண்டே போய்கொண்டுதான் இருக்கின்றன. நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த உலகம் எந்த காலத்திலும் அழிய போவதே இல்லை. மனிதனின் சில தவறுகளால் தன் தோற்றம் சூழலை சற்று மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சுக்குநூறாக இந்த உலகம் அழிந்து போக எந்தவித வாய்ப்பும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆயினும் ஏன் இந்த கேள்விகள், குழப்பங்கள்? ஏனென்றால் மனிதன் உலகம் என்று எண்ணுவதே தன்னைத்தான். தான் அழிந்து விடுவோமோ என்பதைத்தான் உலகம் அழிந்து விடுவோமோ என்று பிதட்டுகிறார்கள். என்ன ஒரு சுயநல போக்கு என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் வாழ இடம் தந்து, நீர் தந்து, காற்று தந்து, உணவு தந்து அந்த இயற்கையை சற்றும் எண்ணி பார்க்காத சுயநல மனிதர்கள் பெருகிவிட்ட காலம்தான் இது. சரி நண்பர்களே, பூமி ஏன் சூடானது என்பதை பற்றி போன காணொலியில் பார்த்தோம். அதை தடுப்பதற்கான மக்களின் பங்கு என்ன என்பதை இந்த காணொலியில் பார்ப்போம். காலம் முழுவதும் நாம் நன்றி கடனோடு இருக்க வேண்டியது மரங்களிடத்தில்தான். கெடுதல் செய்பவனுக்கும் நன்மை செய்பவர் இந்த உலகில் இல்லை. நாம் கொடுக்கும் CO2 எனப்படும் கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக்கொண்டு O2 எனப்படும் ஆக்சிஜனை தரும் மரமே நம் முதற் கடவுள். மரங்கள் வெட்டப்படுவதை கொலைக்கு சமமாக கருதும் சட்டம் வர நாம் பாடுபட வேண்டும். இருக்கும் மரங்களை காப்பதுடன் புதிய மரங்களை நட்டு நாம் பராமரிப்பதை நம் வாழ்நாள் சாதனையாகவே கொள்ள வேண்டும். அஸ்ஸாம் மாநிலத்தின் கோகிலாமோக் என்ற இடத்தில் வாழ்ந்த ஒரு விவசாயி ஜாதவ் பேயன் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு பெரிய தீவில் 30 ஆண்டுகள் போராடி ஒரு காட்டையை உருவாக்கி வைத்திருக்கிறார் மனிதர். 1979 ஒரு வெள்ளத்தில் பாம்புகள் பல அந்த தீவுக்கு அடித்து வரப்பட்டு நிழலின்றி இறந்து போயின. மரங்கள் இன்றி போனால் நாளை மனிதர்களுக்கும் இதே நிலைதான் என்று எண்ணி அந்த காட்டை அவர் உருவாக்கி இருக்கிறார். நண்பர்களே, அந்த காட்டை தேடி இன்று யானைகள் வர தொடங்கி இருப்பதை கண்டு பேயம் கொண்ட மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. பியூஷ் மானுஷ் சேலத்தின் இயற்கை போராளி. பல்வேறு ஏரிகளை தூய்மைப்படுத்தி புனரமைத்த இவர் 2009 தருமபுரியில் 1.5 ஏக்கர் நிலத்தில் கூப் காடுகளை வளர்க்க இன்று அது 150 ஏக்கராக விரிவடைந்து நிற்கிறது. மறைந்த திரு விவேக் அவர்கள் தொடங்கிய 1 கோடி மரம் என்ற இலக்கு. அவர் மறைந்த பின்னும் அந்த பணி முன்னெடுக்கப்பட்டு தொடர்வதை நாம் அறிவோம். இதுபோல் எண்ணற்ற முகம் தெரியாத ஆர்வலர்கள் பலர் இயற்கை அன்னையின் ஈன்றெடுத்த பிள்ளைகளாய் செயல்படுவதை நாம் என்றென்றும் நினைவு கொண்டிட வேண்டும். நண்பர்களே, மரம் நாம் இனிதே வாழ இயற்கை தந்த வரம் என்பதை என்றும் மறந்திட வேண்டாம் நண்பர்களே. ஏனெனில் நமக்கு இருப்பது இந்த ஒரு நிலம் மட்டுமே. அருகே செல்ல வேண்டும் என்றாலும் கூட இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு பறப்பதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. வாகனங்களின் புகையில் கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு நிறைந்து காணப்படுகிறது. இவை நம் சுவாசத்தையும் கெடுத்து புவி வெப்பமாவதையும் தூண்டுகிறது. இதற்கு ஒரு அழகான மாற்று எது என்றால் சைக்கிள் எனப்படும் மிதிவண்டிதான். சீனர்கள் பலரும் சைக்கிளுக்கு மாறி இருப்பது போல் இந்தியர்களும் மாற வேண்டும். இயன்றவரை நடந்து செல்வோம். நடப்பதால் நம் சூழலுடன் உடல் நலனும் காக்கப்படுகிறது. பயணங்களின் போது தனித்தனி வாகனங்களை எடுத்து செல்வதை தவிர்த்து இயன்றவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம் நண்பர்களே. சற்று கடினமே ஆயினும்
நாம் அதை கடைபிடித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நமக்கென்று இருப்பது இந்த ஒரு நிலம் மட்டும்தான். சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் பிளாஸ்டிக் முக்கிய காரணமாக அமைகிறது. கை வீசி கொண்டு கடைக்கு போகிறோம். அங்கு கடைக்காரர் கொடுக்கும் பிளாஸ்டிக் என்ற நெகிழி பைகளை வாங்கி வந்து வீட்டில் சேர்க்கிறோம். அதை முறையாக அப்புறப்படுத்துகிறோமா என்றால் இல்லை. சாலையோரத்தில் விசிறி எறியப்படும் நெகிழி பொருட்கள் சீக்கிரத்தில் மக்கி அழிவதில்லை. நெகிழி பொருட்களின் 33% ஒரே முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படுகின்றன. மண்ணில் எறியப்பட்ட எந்த பொருளும் மக்கி அழிந்தால் மட்டுமே மண்ணின் ஆரோக்கியம் மேம்படும். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இந்த நெகிழி பைகள் மக்கி அழிவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலாகும் என்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை மக்கள் உணர வேண்டும். நெகிழியின் சில சேர்மங்கள் நிலத்தடி நீரை கரிம மாசுகளாக மாற்றுகின்றன. நிலம் மட்டுமின்றி கடலிலும் நெகிழியின் பங்கு 36:1 என்ற வீதத்தில் காணப்படுகின்றன. உலக மக்கள் அனைவராலும் கடலை சென்றடைந்த இந்த நெகிழி குப்பைகள் அனைத்தும் சேர்ந்து பசிபிக் கடலில் கலிபோர்னியாவுக்கும் ஹவாய் தீவுக்கும் இடையில் ஒரு பெரிய தீவாக உருவாகி இருப்பது கண்டிப்பாக நமக்கெல்லாம் பெருமை அல்ல நண்பர்களே. வெளியே செல்லும் போது துணிப்பை ஒன்றை கட்டாயம் எடுத்துச் செல்லுங்கள். நெகிழி பைகளை நிராகரியுங்கள். அதையும் மீறி வாங்கிவிட்டீர்கள், அதை முறையாக அப்புறப்படுத்துங்கள். ஏனென்றால் நமக்கு இருப்பது இந்த ஒரு நிலம் மட்டுமே. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் மின்சாதன பொருட்களின் பயன்பாட்டை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அனாவசியமாய் பயன்படுத்தப்படும் மின் பயன்பாடு பற்றாக்குறையில் தான் முடியும். அதை சரி செய்ய உற்பத்தியை பெருக்க வேண்டும். உற்பத்தி பெருக்க வேண்டுமெனில் இயற்கையை கெடுத்துதான் பெருக்க வேண்டும் என்ற சூழல் இப்போதைக்கு உள்ளது. உலகம் முழுதும் ஒரு ஆண்டிற்கான மூல ஆற்றலில் 86% ஃபாசில் ஃபியூல் எனப்படும் புதைபடிம பொருட்களிலிருந்து தான் பெறப்படுகிறது. எஞ்சி 6.3% நீர்மின் உற்பத்தியிலிருந்தும் 6% அணு உற்பத்தியிலிருந்தும் பெறப்படுவதாக 2005 எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு கூறுகிறது. நாம் பயன்படுத்தும் குளிர்சாதன பொருட்களில் CFC எனப்படும் குளோரோஃப்ளோரோ கார்பன் வெளியாகி சூழலை கெடுத்து கொண்டிருக்கிறது. இது பசுமை இல்ல வாயுக்களில் ஒன்று என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம். இதெல்லாம் நடக்கிற கதையாங்க, இதெல்லாம் எப்படிங்க ஃபாலோ பண்ண முடியும் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது நண்பர்களே. ஆனாலும் நாம் எதிர்கொள்ள போகும் இன்னல்களை சற்று எண்ணி பார்த்தால் கடைபிடிப்பது அப்படி ஒன்றும் பெரிதல்ல என்றே தோன்றும். ஒரே பூமி, அதில் 3/4 பங்கு கடல், எஞ்சியுள்ள நிலத்தில் மலைகள், காடுகள், பள்ளத்தாக்குகள் என மனிதன் வாழ இயலாத எத்தனையோ இடங்கள் போக மிச்சம் இருக்கும் இடத்தில் வசிக்கும் மனிதன் இந்த கிரகத்தின் ஒரு மாற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறான் என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். சொல்லப்பட்ட விடயங்களை கடைபிடித்தோம் என்றால் இந்த சூழல் மாற்றத்தை ஓரளவுக்காவது திருப்பிவிட முடியும் நண்பர்களே. இணைந்திருப்போம், இன்புற்றிருப்போம் இயற்கையோடு.